உலகமெல்லாம் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கடகராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் எந்த அளவிற்கு பலனை கொடுப்பார் என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தில் குரு அமர்கிறான். எப்பொழுது என்றால் 17/5/2012 அன்று வருகிறான். 30/5/2013 வரை அமர்கின்றான். அது 11வது இடம் லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். உங்களுடைய இடத்திற்கு 9 கூடியவன் பாக்யாதிபதி 11இல் அமர்வது வெகு 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 சிறப்பு என்று நான் கூறுவேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய இடத்திற்கு 3வது இடம், உங்களுடைய இடத்திற்கு 5வது இடம், உங்களுடைய இடத்திற்கு 7வது இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். கீர்த்திஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், புகழ்ஸ்தானம் என்று கூறக்கூடிய இந்த 3வது இடத்தை குரு பகவான் பார்வை செய்வது ஒரு சிறந்த யோகம் என்று நான் கூறுவேன். அது மட்டுமல்ல, அந்நிய நாட்டிற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்நியர்களால் உங்களுக்கு பெரும் லாபம் உண்டு. இரண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தை பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கின்றார். அந்த பூர்வீக புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியம் அத்தனையும் வெற்றி வரும். தடைப்பட்டது அனைத்தையும் உங்களுக்கு வெற்றியாக வந்து அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராமல் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். வேலை வாய்ப்பு முதல் தொழில்துறை வரை எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகமாக அமையும். காரணம், இப்பொழுது குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டான். அவன் சாதாரணமானவன் அல்ல, பாக்யாதிபதி. 11இல் அமர்வது வெகு வெகு சிறப்பு. 7ஆம் இடத்தையும் பார்வை செய்து விட்டான். கலத்திர பாகியம் கொடுத்து விட்டான். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். கவலையே இல்லை. கூட்டுத் தொழிலும் பிரமாதமாக அமையும். வழக்குகள் இருந்தாலும் வெற்றி பெறும். ஆனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது என்னவென்றால், கீர்த்திஸ்தானம், தைரியஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை செய்து விட்டான் என்று அளவுக்கு மேல் அதிகமாக அகலக்காலை வைக்காதீர்கள். சற்று கவனமாக இருங்கள். அது மட்டும் நான் கூறிக்கொள்வேன். காரணம், உங்களுடைய 3வது ஸ்தானம் புதனுடைய ஸ்தானம், 12வது ஸ்தானம். அதுவே தேவையில்லாமல் அகலக்கால் வைத்து விட்டாலும் சற்று விரயங்கள் வர வாய்ப்புண்டு. ஆகவே ஸ்லோ ஸ்டடி வின் த ரேஸ் என்று கூறுவார்கள். நிதானமாக சென்று வெற்றி பெறுங்கள். விரோதிகள் இருந்தால் அத்தனையும் மறைந்துவிடும். கவலையே வேண்டாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, நன்றாக உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குவான். நன்றி, வணக்கம்.